ஹலோ யூவர்ஸ், இந்த வீடியோல இந்தியா ஸ்ரீலங்கா விளையாடிய ஃபர்ஸ்ட் T20 போட்டியை பத்தி பார்க்கலாம். டாஸ் ஜெயிச்ச ஸ்ரீலங்கா பவுலிங்க தேர்வு செஞ்சாங்க. இந்தியாவுக்காக ஓபனிங் பேட்ஸ்மேன்களா SSV ஜெய்ஸ்வாலும் சுப்மன் கில்லும் இறங்கினாங்க. ரெண்டு பேருமே ஆரம்பத்துல இருந்தே டாப் கியர்ல ஆடினாங்க. ரெண்டு பேருமே 200+ ஸ்ட்ரைக் ரேட்டை மெயின்டைன் பண்ணாங்க. 5.5 ஓவர்ல 74 ரன்கள் குவிச்ச இந்த ஜோடி அடுத்த பால்ல சுப்மன் கில் விக்கெட்டை இழந்தாங்க. கில் 16 பால்ல 34 ரன்கள் சேர்த்து மதுசங்கா பந்துல பெர்னாண்டோ கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாருங்க. அதுக்கு அடுத்த பால் 20 பால்ல 40 ரன் சேர்த்திருந்த ஜெய்ஸ்வால் அசரங்கா பந்துல இறங்கியாட வந்து ஸ்டம்பிட் முறையில ஆட்டமிழந்தாரு. இருந்தாலும் இந்த ஓபனிங் ஜோடிகள் இந்தியாவுக்கு போதுமான ரன்களை அடிச்சு கொடுத்திருந்தாங்க. அடுத்ததா இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் வந்தாரு. ஓபனிங் ஜோடிகளாச்சும் 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாங்க. ஆனா இவரு 250+ ஸ்ட்ரைக் ரேட்லாம் ஆடினாரு. ஒரு பக்கம் ரிஷப் பண்ட் பொறுமையான ஆட்டத்தை வெளிப்படுத்த சூரியகுமார் யாதவ் வான வேடிக்கை காமிச்சாரு. குறிப்பா ஆஃப் சைட்ல ஏறி லாங் லெக் திசையில பறக்க விடும் சிக்ஸ்களை சொல்லலாம். சூரியகுமார் யாதவ் 22 பால்ல தன்னோட 50ய பதிவு செஞ்சாருங்க. இது T20கள்ல அவரோட இரண்டாவது வேகமான அரை சதங்க. சூரியகுமார் யாதவ் 26 பால்ல 58 ரன் அடிச்சு பத்திரானா பந்துல LBW முறையில அவுட் ஆனாருங்க. ரிஷப் பண்ட் அடிச்சு ஆட சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த போது 16வது ஓவரை வீச வந்த அசிதா பெர்னாண்டோ ஒரு சில பால்கள் ஒழுங்கா போட்டுட்டு திடீர்னு ஃபுல் டாஸ் பால் போட்டாருங்க. ரிஷப் பண்ட் இதுக்குன்னே காத்திருந்தது போல அந்த பாலை தூக்கி 6 விட்டாருங்க. அடுத்த பாலும் ஃபுல் டாஸ் போட ரிஷப் பண்ட் தைரியமா பேட்டை சொட்டினாருங்க. பந்து பேட்ல பட்டு 4க்கு பறந்துச்சுங்க. அது வரைக்கும் அடிச்சாட தடுமாறிட்டு இருந்த ரிஷப் பண்ட் அதுக்கப்புறம் வெளுக்க ஆரம்பிச்சாருங்க. அடுத்து 9 பால்ல 9 ரன் அடிச்சிருந்த ஹர்திக் பாண்டியா பத்திரானா பந்துல போல்ட் ஆகி வெளியேறினாருங்க. அடுத்து இந்தியா 18 ஓவர்ல 192 ரன் எடுத்திருந்தப்ப 6 பால்ல 6 ரன் அடிச்சிருந்த ரியான் பராக்கையும் LBW முறையில அவுட் ஆகி வெளியேற்றினாருங்க பத்திரானா. இந்தியாவோட ரன் வேகத்துல அப்பப்ப விக்கெட்டுகளை வீழ்த்தி ஸ்பீடு பிரேக்கரா இருந்தாருங்க பத்திரானா அதோட நிறுத்தாம 32 பால்ல 49 ரன் அடிச்சிருந்த ரிஷப் பண்டையும் போல்டு பண்ணி வெளியேற்றினாருங்க. ரிஷப் பண்ட் 49 ரன்ல இருந்தாலும் சிங்கிள் ஆடி 50 போடாம டீமுக்காக பேட்ட சொல்லிட்டு அவுட் ஆனாருங்க. என்னதான் பத்திரானா அப்பப்ப விக்கெட்டுகளை வீழ்த்தினாலும் அவரோட ஓவர்லயும் ரன்களை அடிக்கவே செஞ்சாங்க இந்திய வீரர்கள். இருந்தாலும் பத்திரானா மட்டும் அவ்வப்போது விக்கெட்டுகளை வீழ்த்தாம இருந்திருந்தா இந்திய அணி 230 ரன்களுக்கு மேல குவிச்சிருப்பாங்க. டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டான ரிங்கு சிங்க தன்னோட ஸ்லோவர் பால் மூலம் போல்டு பண்ணாருங்க அசிதா பெர்னாண்டோ. கடைசி பால்ல அக்சர் பட்டேல் ஒரு 6 அடிக்க இந்தியா 20 ஓவர்ல 7 விக்கெட் இழப்புக்கு 213 ரன்களை குவிச்சாங்க. இந்தியாவுக்காக சூரியகுமார் யாதவ் 58 ரன்களும் ரிஷப் பண்ட் 49 ரன்களும் ஜெய்ஸ்வால் 40 ரன்களும் அடிச்சாங்க. ஸ்ரீலங்கா தரப்புல பத்திரானா 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினாரு. அசரங்கா 4 ஓவர்ல 28 ரன்கள் மட்டுமே கொடுத்து 1 விக்கெட்டை கைப்பற்றினாரு. பெர்னாண்டோ மற்றும் மதுசங்கா ஆகியோரும் தலா 1 விக்கெட்டுகளை கைப்பற்றினாங்க. 20 ஓவர்ல 214 ரன்கள்ங்கிற கடின இலக்க ஆட வந்தாங்க ஸ்ரீலங்கா ஓபனிங் பேட்ஸ்மேன்களான பத்தும் நிசன்காவும் குசல் மெண்டிஸும். இந்தியா ஸ்ரீலங்கா விக்கெட்டுகளை வீழ்த்தி ஈஸியா வெற்றி பெறுவாங்கன்னு நினைச்சாங்க இந்திய ரசிகர்கள். ஆனா அந்த நினைப்ப மாத்தி வச்சாங்க ஸ்ரீலங்கா ஓபனர்ஸ். குசல் மெண்டிஸ் மட்டும் கொஞ்சம் பொறுமையா ஆரம்பிக்க அதிரடியா கையில எடுத்தாரு நிசாங்கா. முகமது சிராஜ் மட்டும் கொஞ்சம் சிக்கனமா ரன் கொடுக்க மற்ற பவுலர்கள் ஓவர்ல விளாசினாரு நிசாங்கா. ஒரு 200+ ஸ்கோரை சேஸ் செய்யும் போது எப்படி ஆடணுமோ அப்படி ஆடினாங்க ஸ்ரீலங்கா. இந்தியா பவுலர்களை மாத்தி பார்த்தாங்க. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. பொறுமையா ஆடிக்கிட்டு இருந்த குசல் மெண்டிஸும் அடிச்சு ஆட ஆரம்பிச்சாரு. ஓவருக்கு 10 ரன் சரியா வந்துகிட்டு இருந்துச்சு. ஸ்ரீலங்கா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. 7வது ஓவரை ரவி பிஷ்னாய் மெண்டிஸ்க்கு வீசும்போது LBW அப்பீல் கேட்டாரு. அம்பையரும் அவுட் கொடுத்தாங்க. ஆனா ஸ்ரீலங்கா தேர்ட் அம்பையர் ரிவ்யூ போனாங்க. ரிவ்யூல பந்து பேட்ல எச்சுப்பட்டது தெரிய வரவே நாட் அவுட் கொடுத்தாங்க தேர்ட் அம்பையர். 9வது ஓவர்ல குசல் மெண்டிஸ அவுட் செஞ்சு இந்தியாவுக்கு முதல் விக்கெட்டை எடுத்து கொடுத்தாருங்க ஹர்தீப் சிங். குசல் மெண்டிஸ் 27 பால்ல 45 ரன் அடிச்சிருந்தாருங்க. ஆனாலும் அதிரடியை தொடர்ந்தாருங்க நிசாங்கா. ஹர்திக் போட்ட 10வது ஓவர்ல ஸ்ரீலங்கா அடிச்ச ஒரு பால் பவுண்டரி நோக்கி வேகமா போச்சுங்க. எல்லாரும் அது 4 போயிடும் தான் நினைச்சாங்க. ஆனா கடைசி நேரத்துல மின்னல் வேகத்துல விழுந்து தடுத்தாருங்க ஜெய்ஸ்வால். ஹர்திக் பாண்டியா வீசின 14வது ஓவரோட கடைசி பால்ல 78 ரன் அடிச்சிருந்த நிசாங்கா கொடுத்த கேட்ச தவற விட்டாருங்க ரவி பிஷ்னாய். ஆனா அதுக்கு அடுத்த ஓவரே அக்சர் பட்டேல் நிசாங்காவை போல்டு பண்ணாருங்க.
நிஷாங்கா 48 பால்ல 79 ரன் அடிச்சிருந்தாருங்க. அப்ப ஸ்ரீலங்கா 14.1 ஓவர்ல 140 ரன்னுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க. ஒரு வழியா நிஷாங்காவோட அதிரடி முடிவுக்கு வந்துச்சு. இதுக்கப்புறம் தாங்க ஸ்ரீலங்காவுக்கு சரிவு ஆரம்பமாச்சு. 13 பால்ல 20 ரன் அடிச்சிருந்த குஷல் பெரேரா அக்சர் பட்டேல் பந்துல ரவி பிஷ்னாய்ட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாரு. ஸ்ரீலங்கா கேப்டன் சரித் அஸ்லங்கா ரன் எதுவும் எடுக்காம ரவி பிஷ்னாய் பந்துல ஜெய்ஸ்வால்ட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாருங்க. ரியான் பராக் வீசின 14வது ஓவரோட மொத பந்துல ரிவர்ஸ் ஸ்வீப்ல கீப்பருக்கு பின்னாடி அடிச்சு கமிண்டோ 2 ரன் ஓடினாருங்க. ஆனா அத்தோட நிக்காம 3வது ரன்னுக்கு முயற்சி பண்ணாருங்க. பந்தை எடுத்த முகமது சிராஜ் நேரா ஸ்டம்பு கிட்ட இருந்த ரிஷப் பண்ட் கிட்ட வீசினாரு. ரிஷப் பண்ட் பந்தை பிடிச்சதும் டக்குன்னு ஸ்டம்ப தட்டினாரு. நான் ஸ்ட்ரைக்ல இருந்து ஓடி வந்த சனக்கா மின்னல் வேகத்துல கிரீஸ்குள்ள விழுந்த போதும் நூலிலையில ரன் அவுட் ஆனாரு. அவரு பந்து எதுவும் சந்திக்காமலே அவுட் ஆகி வெளியேறினாரு. ஸ்ரீலங்கா மேலும் ஒரு விக்கெட்டை இழந்தாங்க. ரியான் பராக் கமிண்டோ மெண்டிஸ போல்டு பண்ணி தனக்கு ஓவர் கொடுத்ததை நியாயப்படுத்தினாருங்க. அதோட இல்லாம மற்ற பவுலர்களை காட்டிலும் மிக குறைவான ரன்களையே கொடுத்தாருங்க. ஸ்ரீலங்காவுக்கு கடைசி 3 ஓவருக்கு 51 ரன் தேவைப்பட்ட போது அர்த்திப்போட 18வது ஓவர்ல அசரங்காவும் ரியான் பராக் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாரு. ஸ்ரீலங்கா 163 ரன்னுக்கு 7வது விக்கெட்டையும் இழந்தாங்க. 19வது ஓவர்ல முகமது சிராஜ் 8வது விக்கெட்டை எடுக்க 20வது ஓவர் ரியான் பராக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவரு மொத 2 பால்ல 2 விக்கெட்டை எடுத்து ஸ்ரீலங்காவோட ஆட்டத்தை முடிவு கொண்டு வந்தாரு. ஸ்ரீலங்கா 19.2 ஓவர்ல 170 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. 14 ஓவர்ல 140 ரன்னுக்கு ஒரு விக்கெட்னு இருந்த ஸ்ரீலங்கா அடுத்த 32 பால்ல 30 ரன் மட்டும் எடுத்து 9 விக்கெட்டுகளை இழந்தாங்க. ஸ்ரீலங்கா ஓபனிங் பேட்ஸ்மேன்கள் சிறப்பான துவக்கம் தந்த போதும் பின்வந்த பேட்ஸ்மேன்கள் போதுமான ரன்கள் சேர்க்காம உடனுக்குடன் விக்கெட்டை இழந்ததால ஸ்ரீலங்கா தோல்வியை தழுவுனாங்க. இந்தியா 43 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. ஸ்ரீலங்கா அணிக்காக நிஷாங்கா 79 ரன்களும் குஷல் மெண்டிஸ் 45 ரன்களும் அடிச்சாங்க. இந்தியாவுக்காக ரியான் பராக் 3 விக்கெட்டுகளையும் ஹர்தீப் சிங் மற்றும் அக்சர் பட்டேல் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினாங்க. 26 பால்ல 58 ரன் அடிச்ச இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டாருங்க. இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்ட பின் இந்தியா விளையாடிய முதல் போட்டியை வெற்றியுடன் துவக்கியிருக்காங்க. இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர்ல இந்தியா 1-0 அப்படின்னு முன்னிலை வகிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி மக்களே.